விதவிதமான குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வரும் இந்த காலத்தில் சைபர் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக மாறியிருக்கிறது. தனிநபர் விவரங்களில் இருந்து வங்கி கணக்கு விவரங்கள் வரை எல்லாவற்றையும் இந்த சைபர் குற்றவாளிகள் குறிவைக்கிறார்கள். தனிநபர் விவரங்கள் என்பது ஒருவரது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்டவை. இவை தவிர ஆதார் எண், வங்கி கணக்கு எண், கிரெடிட் டெபிட் கார்டு எண் மற்றும் பாஸ்வேர்டுகளும் கூட இந்த சைபர் குற்றவாளிகளால் திருடப்படலாம். அப்படி ஒருவரது தனிநபர் விவரங்கள் கிடைத்தாலேயே அவருக்கு தெரியாமல் புதிய வங்கி கணக்குகள் துவங்குவது அல்லது இருக்கும் கணக்கை கையாள்வது, பணப்பரிமாற்றம் செய்வது, அவரது பெயரால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட மோசடிகள் நடைபெறலாம், நடந்தும் வருகின்றன. சைபர் பாதுகாப்பை கவனத்தில் கொள்ளாவிட்டால் அந்த பாதிப்புகளை சரி செய்ய நீண்ட காலம் ஆகும் என்பதே மேலும் ஒரு மோசமான தகவல். பெரும்பாலும் காப்பீடு நிறுவனங்கள், ஆதார் அட்டை இணையதளம், செல்போன் சேவை வழங்கும் நிறுவனங்களில் வாடிக்கையாளர் பட்டியலை ஹேக்கிங் மூலம் திருடி அதனை மோசடியாளர்களுக்கு விற்று பணம் பெறுகிறார்கள். இதுபோன்ற திருட்டுகள் பெரும்பாலும் தெரியாத எண்களில் இருந்து வரும் லிங்குகளை பயன்படுத்துவது, மின்னஞ்சல் லிங்குகளை பயன்படுத்துவது அல்லது பாதுகாப்பில்லாத இலவச செயலிகளை டவுன்லோட் செய்து பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படலாம். மேலும் சமூக வலைதளங்களில் வரும் லிங்குகள் மூலமும் தனிநபரின் தகவல்கள் திருடப்படலாம். கணினி அல்லது செல்போன் வைரஸ்களை அனுப்பியும் கூட இந்த மோசடிகள் நடக்கலாம். செல்போன் மற்றும் கணினிகளில் இயல்பாகவே அறிவுறுத்தப்படும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாதது கூட இதற்கு வழிவகுக்கலாம். ஏடிஎம் மையங்களில் ஏடிஎம் அட்டையின் விவரங்களையும் பின் எண்ணையும் அறியும் வகையில் தொழில்நுட்ப கருவிகள் மூலம் அடையாள அட்டையின் விவரங்களை தெரிந்து அதே எண்ணில் போலியான அட்டைகளை தயாரித்து மோசடிகளில் ஈடுபடுவதும் நடைபெறுகின்றன. அதிலும் கால் சென்டர் அல்லது வங்கி ஊழியர்களைப் போலவே பேசி விவரங்களை திருடும் கும்பலும் சுற்றி வருகிறது. இதுபோன்ற மோசடிகளில் இருந்து தப்பிக்க சைபர் பாதுகாப்பில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த நபரிடமும் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களிலும் தனிநபர் விவரங்களை உள்ளிடுவதை தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பான செயலிகளை தவிர பிற செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தெரியாத எண்களில் இருந்து வரும் போன் அழைப்புகளில் தேவையற்ற அல்லது மிக முக்கியமான விவரங்கள் கேட்கப்பட்டால் தகவல்களை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரிலோ அல்லது பிற காரணங்களையோ சொல்லி பணம் அல்லது தகவல்களை யாராவது கேட்டால் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும்.